விஜய் டிவியில் டெலிகாஸ்ட் ஆகிட்டு வர மகாநதி சீரியலில் கங்கா கேரக்டரில் நடிச்சிட்டு இருக்க ஆக்ட்ரஸ் திவ்யா கணேஷ் தான் சீரியல்ல இருந்து விலக போறதா தன்னோட இன்ஸ்டாகிராம் ஸ்டோரியில ஷேர் பண்ணியிருக்காங்க. அதோட தான் எதற்காக சீரியலை விட்டு விலக போற அப்படின்ற விளக்கமும் அதுலயே சொல்லியிருக்காங்க. விஜய் டிவியில் எல்லாருக்கும் ஃபேவரட் அண்ட் சக்சஸ்ஃபுல்லா போயிட்டு இருக்க சீரியல் அப்படின்னாலே அது மகாநதி சீரியல் தான். இந்த சீரியலில் நடிச்சிட்டு இருந்த திவ்யா கணேஷ் திடீர்னு சீரியலை விட்டு விலக போறேன் அப்படின்னு சொன்னது பலருக்கும் அதிர்ச்சியா தான் இருக்கு. இன்னொரு பக்கம் பாக்கியலட்சுமி சீரியலையும் ஜெனி கேரக்டர் இவங்க தான் நடிச்சிட்டு இருக்காங்க. தொடர்ந்து அந்த சீரியலையும் நடிப்பாங்களா இல்ல அதை விட்டு விலகிடுவாங்களா அப்படின்ற கேள்விகள் நிறையவே சோஷியல் மீடியால போயிட்டு தான் இருக்கு. இந்த நிலையில திவ்யா கணேஷ் தனக்கு உடம்பு சரியில்லை அப்படின்னும் தனக்கு டெங்கு ஃபீவர் வந்ததால ஹாஸ்பிட்டல்ல அட்மிட் ஆயிருக்கேன், அதனால என்னால தொடர்ந்து மகாநதி சீரியல்ல நடிக்க முடியாம போயிடுச்சு. இது நாள் வரைக்கும் கங்கா கேரக்டர்ல எனக்கு சப்போர்ட்டா இருந்த எல்லாருக்கும் ரொம்பவே நன்றி. இந்த சீரியல்ல கங்கா கேரக்டரை நான் ரொம்பவே மிஸ் பண்றேன். எனக்கு உடம்பு சரியில்லாம ஹாஸ்பிட்டல்ல இருக்கனால என்னால ஷூட்டிங்ல கலந்துக்க முடியல. இதனால இந்த கேரக்டர்ல சீரியல் தரப்புல இருந்து வேற ஒருத்தரை சூஸ் பண்ணலான்னு முடிவு பண்ணியிருக்காங்க. இந்த விஷயத்த நான் புரிஞ்சுக்கிட்டேன். இது நாள் வரைக்கும் கங்கா கேரக்டருக்கு நீங்க நிறைய சப்போர்ட் பண்ணியிருக்கீங்க, அதே சப்போர்ட்டா தொடர்ந்து புதுசா வர கங்காவுக்கும் நீங்க கொடுக்கணும் அப்படின்ற மாதிரி அந்த போஸ்ட்ல மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அது மட்டும் இல்லாம இதுக்கப்புறமா புதுசா ஒரு சீரியல்ல நான் உங்களை கண்டிப்பா மீட் பண்ணுவேன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இவங்களோட இந்த போஸ்ட்டை வச்சு பார்க்கும்போது பாக்கியலட்சுமி சீரியல்லையும் இவங்க நடிப்பாங்களா மாட்டாங்களா அப்படிங்கிறது டவுட்டா தான் இருக்கு. இதே போலதான் இதுக்கு முன்னாடி செல்லம்மா சீரியல்லையும் ஒரு முக்கியமான கேரக்டர்ல நடிச்சிட்டு இருந்தாங்க. அதுக்கப்புறமா அதுல இருந்து பாதியிலே விலகிட்டாங்க. இப்போ மகாநதி சீரியல்ல இருந்தும் பாதியிலே விலகிட்டாங்க. அடுத்தபடியா இப்போ பாக்கியலட்சுமி சீரியல்ல மட்டும்தான் இப்போ நடிச்சிட்டு இருக்காங்க. இவங்களோட ஹெல்த் இஷ்யூஸ் எல்லாம் சரியானதுக்கு அப்புறமா தொடர்ந்து சீரியல்ல நடிப்பாங்களா இல்ல இதுக்கப்புறமா அவங்க அந்த சீரியல்ல நடிக்க மாட்டாங்களா அப்படிங்கறதெல்லாம் வெயிட் பண்ணி தான் தெரிஞ்சுக்கணும்.